இறந்தவர் பெயரில் அரசு வீடு ஒதுக்கி கையாடலில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவி மற்றும் ஊராட்சி செயலாளரான அவரது கணவர் தட்டி கேட்ட 6 குடும்பங்களை ஊரை விட்டு தள்ளி வைத்ததாக குற்றச்சாட்டு. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க சட்டம் இருக்கா? ஜட்டியோடு நின்று எங்களை ஊராட்சி செயலாளர் திட்டினார் என பெண்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட மாவட்டகுடி ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருந்தவர் சகிலா. இவர் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஊராட்சியின் தலைவியாக பதவி வகித்து வருகிறார். இவரது கணவர் வீரமணி ஊராட்சி செயலாளராக இதே ஊராட்சியில் 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த உயிரிழந்த சாமிநாதன் மற்றும் கடந்த 25 வருடங்களாக வெளியூரில் வசித்து வரும் அவரது உறவினர்களான ஐயப்பன், நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் வசித்து வரும் சின்ன பொண்ணு ஆகியோர் மீது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கி கையாடலில் ஈடுபட்டதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. முன்னதாக இதுகுறித்து ஊராட்சி செயலாளர் வீரமணியிடம் அப்பகுதியைச் சேர்ந்த செந்தில்ராஜ், ரஷ்யா, தீனதயாளன், பரமேஸ்வரி, ருக்மணி ஆகியோர் இந்த ஊழல் குறித்து தங்களுக்கு வீடு ஒதுக்கப்படாதது குறித்தும் கேட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஊராட்சி செயலாளர்களுக்கும் வீரமணிக்கும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது. இதுகுறித்து வடபாதிமங்கலம் காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் இதன் காரணமாக ஊராட்சி செயலாளர் வீரமணி தூண்டுதலின் பேரில் கடந்த 15/1/2025 அன்று கிராம கமிட்டி தலைவர்கள் சங்கம் ஸ்ரீதர், காளிதாஸ், ரமணி ஆகியோர் முன்னிலையில் ஊர் பொதுமக்களை திரட்டி தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாகவும், இதனால் ஊரில் உள்ள யாருடனும் பேசக்கூடாது, திருவிழாக்களுக்கு எங்களை சேர்க்கக்கூடாது, தண்ணீர் மற்றும் இதர பொருட்களை தரக்கூடாது, எங்களின் குடும்ப நிகழ்ச்சிகளில் யாரும் பங்கு பெறக்கூடாது, அவர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு எங்களை அழைக்கக்கூடாது என்று ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக வந்திருந்தனர். அப்போது அவர்கள் பல்வேறு முறைகேடுகளில் ஊராட்சி மன்ற தலைவியாக இருந்த மனைவியும் ஊராட்சி செயலாளராக இருக்கும் கணவரும் ஈடுபட்டதாகவும், இது குறித்து கேட்டதற்கு தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாகவும், ஜட்டியுடன் நின்று எங்களை ஊராட்சி செயலாளர் திட்டியதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டினர்.